கிருபாசனம் பிரேயர் ஹவுஸ். கிருபாசன ஜெப வீடு. உட்காருவோம். கர்த்தருக்கு மகிமையாக சில பாடலை நாம் பாடுவோம். பர்வத நேராயே கண்களை ஏறெடுப்பே, எனக்கொத்தாசை வரும் பர்வத நேராயே கண்களை ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நாம் அப்படி சமூகத்தில் எழுந்து நின்று காத்தவரை, நம்மை காக்க போகிறவரை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று இந்த 5வது மாதத்தை கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக 5வது மாதத்தினுடைய அனைத்து காரியங்களையும் கர்த்தர் நமக்கு பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக எல்லா கரங்களையும் நாம் உயர்த்தி, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் ஆவினாலே ஆகும். தேவாவியானவர் நம்மை இந்த மாதத்தை நடத்தும்படியாக, தேவாவியானவர் இந்த மாதத்தை கர்த்தர் நம் குடும்பங்களை நடத்தும்படியாக, தேவாவியானவர் இந்த மாதத்தை நம்முடைய ஊழியத்தை நடத்தும்படியாக, தேவாவியானவர் இந்த மாதத்தில் நம்முடைய சபையை நடத்தும்படியாக எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாரமானுடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்கள் குடும்பங்களை, எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் ஊழியங்களை, எங்கள் சபையை ஆண்டவரே, எங்கள் பிசினஸை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கும் பயம் இல்லையே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. கரங்களை தட்டி சந்தராலபா உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மதத்தை கர்த்தரை நடத்த போகிற கிருபைகளுக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களை நடத்துவீராக. இந்த 5வது மாதத்தை ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள, அது எங்கள் ஆண்டவரே எங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவரே எங்கள் சிரசுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, எங்கள் ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, என் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் எங்களை நடத்துவீராக ராஜா. கர்த்தர் எங்களை நடத்துவீராகப்பா. Hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். Oh, Jesus. அன்று தான் இந்த வாக்குத்தத்தத்திற்காக ரவி சோம் பண்ணுவாங்க. ஆண்டவரை பாதுகாத்து போஷித்து பராமரித்து ஆண்டவரை இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த கிருபைகளுக்காய் கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை காணக்கூடாதபடி எத்தனையோ பேர் இந்த பூமி விட்டு
கடந்து போயிட்டார்கள். ஆனாலும் உடைய கிருபை இதுவரைக்கும் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காய் இறக்கங்களுக்காய் கூட ஆண்டவரே கொடானு கூடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே 5வது மாதம் இந்த முதல் நாளுடைய சமூகத்திலுடைய பிள்ளைகளாக ஒன்றாய் இணைந்து ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்கும்படியாய் அப்பா நீர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் கூட ஆண்டவரே கொடான கூடி ஸ்தோத்திரங்க தாவே. 5வது மாதம் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. வரத்தடை பெற்றிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே இந்த மாதம் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதம் வாக்குறுதி எங்களுக்கு என்ன வைத்திருக்கிற கத்தாவே அதை நாங்கள் ஆண்டவரே சுதந்திரத்துக் கொள்ளும்படி ஆண்டவரே நீர் அப்படியாக எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை தர வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற நாங்கள் வந்து வெறுமையாக அல்ல, ஒரு மன நிறைவோடு போக முடியாக, ஒரு விடுதலையோடு போக முடியாக ஒவ்வொரு பிள்ளைகளை குடும்பங்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அன்பு கரங்களில் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் கேட்கிறோம் தீவனல்ல நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நமக்கு 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் 12 மணி நேரம் அந்த தம்பி ஜபா அந்த கதவை திறந்து விட்ருங்க, ஒரு கதவை திறந்து விட்ருங்க. 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரைக்கும் தொடர் ஜபம் இருக்கிறது. இந்த ஜபத்தை சகோதரர்கள் 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் சகோதரிகள் ஜெபம் பண்ணுவாங்க, நடத்துவாங்க. நீங்கள் 1 மணி நேரமாவது 2 மணி நேரமாவது குடும்பமாக வந்து இந்த ஜபத்தில் கலந்து கொள்ளலாம். ஒன்லி ஜபம்தான், செய்தி இருக்காது. 7 ஆரம்பிக்கப்படும். நாளை மாலை நமக்கு காத்திருப்பு ஜபம் உண்டு. ஒவ்வொருவரும் இந்த காத்திருப்பு ஜபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஆறுதல் ஜப கூட்டம் மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும். உங்களுடைய உறவினர்கள்லாம் வந்திருப்பாங்க, உங்கள் நண்பர்கள் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு தகவலை நீங்கள் சொல்லணும். எல்லாருக்கும் எங்களால் சொல்ல முடியாது, நம்மளாம் ஒரு குடும்பமாக இருக்கிறபடினால் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய உறவினர்கள் அந்த அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கலாம், மரண காரியத்தில் ஆறுதலுக்காக வந்திருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், சபையில் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர்களையும் இந்த ஆறுதல் ஜெப கூட்டத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மாலையிலே நமக்கு கூட்டம் ஆரம்பமாகும். ஸோ அதில் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைக்கும்படியாக உங்களை மிக தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் அண்ணன் தான் வாக்கு தத்தத்தை கொடுப்பாங்க. நீயே பாரு அப்படின்வார். இருந்தாலும் நீங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை கேட்டேன். ஆனால் புதன்கிழமை அவர் ஜீவன் போவதற்கு முன்பாக கிறிஸ்டிக்கிட்ட இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தான் அவங்க ஆண்டோடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசித்தாங்க. இது ஒரு வாக்குத்தத்தத்தை கிறிஸ்டி எனக்கு டாடி கொடுத்தாங்கன்னு சொன்னதுலேருந்து ஆண்டவர் ஒரு
ஒரு தெளிவான ஒரு காரியத்தை தேவ மனுஷனுக்கு சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை நான் உட்காந்து இந்த வாக்குத்தத்தத்தை யோசித்து பார்க்குறேன், தியானித்து பார்க்குறேன். அப்படியோ என்னென்னலாம் பண்ணி பார்த்தா சுற்றி வந்தால ஆண்டவர் அவர் மூலியமாக கர்த்தர் நமக்கு அவருக்கு பிறகு ஆண்டவர் என்ன எப்படி இருக்கும் என்றதை நினச்சி ஆண்டவர் அழகா தேவ மனுஷன் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம், 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். 1 நாளாகமும் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நின் பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. சோமனுவோம். அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே எங்கள் குடும்பமாக, ஆண்டவரே எங்கள் சபையாக, எங்கள் ஊழியங்களாக, எங்கள் ஆண்டவரே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. இப்போது ஒருத்தர் வாசிங்க. பலன் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், தைரியமாயிரு, பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு. இந்த அதிகாரத்தை பொறுமையாக வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தாவீதுக்கு தன் மகன் செய்ய போகிற காரியத்தை ஆண்டவர் அவனுக்கு விவரித்து சொல்லிக்கொண்டே வருகிறார். என்னென்ன காரியத்தெல்லாம் நான் செய்ய போகிறேன், எப்படி எப்படிலாம் செய்ய போகிறேன் என்று சொல்லி சாலமோன் மூலியமாக ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை ஆண்டவர் தாவீதுக்கு அவர் சொல்லி கொண்டு வருகிறார். ஒரு கடினமான ஒரு பெரிய பொறுப்பை தன் மகனா இருக்கிற சாலமோன் கிட்ட ஒப்படைப்பதற்கு ஆண்டவர் தீர்மானம் செய்து ஆண்டவர் சாலமோன் இடத்துல அந்த காரியத்தை ஒப்படைக்கிறார். இப்போ இந்த காரியத்தை நீ செய்யும் போது தைரியமாயிரு, பயப்படாத. ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய நாம் யோசிக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யும்படியான முற்படும் போது நமக்கு சில வேளைகளிலே ஒரு அச்சங்கள், ஒரு பயங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தன் அறியாமையிலே நமக்குள்ளே வந்துவிடும். இது எப்படி நம்ம செய்ய போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு பயமும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் பயப்படாத, தைரியமா இரு. ஆண்டவர் தைரியத்தை குறித்து இந்த இடத்துல நாம் பார்க்கலாம். ஒரு மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு சறுக்கிள் வரதான் செய்யும். அந்த சறுக்கிள் வரும்போது, சோர்வு வரும்போது, வேதனைகள் வரும்போது, எப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் அருகாமையில் நின்று தைரியத்தை உண்டாக்கினாலும் கூட
ஆனால் தெய்வத்தினுடைய ஒரு தைரியம்தான் அவனால் நிற்க முடியும். என்னதான் மனிதர்கள் அவனை தைரியப்படுத்தினாலும், பயப்படாத அப்படின்னு சொன்னாலும் கூட, ஆனால் மாம்சத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் தன் சோர்ந்து போய், பயந்து போய், கலங்கி போய் தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து பயந்து போயிருக்கலாம், தைரியம் இல்லாதபடி சோர்ந்து போயிருக்கலாம், கோழையாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போது ஆண்டவர் நம்மை பார்த்து தைரியமாக இரு, பயப்படாமல் இரு, கலங்காமல் இரு. முதல் ஆண்டவர் நம்மை என்ன சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துகிறார் என்று பார்க்கும்போது, நீ தைரியமா இரு. இப்போ தைரியம் என்பது மாம்சத்துக்குரிய ஒரு தைரியம் அல்ல. என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற சொல்றவன் மாம்சத்துக்குரியவனாக இருப்பான். ஆனால் தேவ பலனோடு கூட ஒரு மனிதன் தைரியமாக இருப்பான். ஆனால் அவனை யாரும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு 3 குறிப்பை மாத்திரம் உங்கள் பார்வைக்கு நான் கொண்டு வருகிறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நினைக்கும் போது இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு பயம், ஒரு சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அது எப்பேற்பட்ட காரியமாக நம் கண்களுக்கு முன்பாக இது இந்த காரியம் நடந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சாலும் கூட நமக்குள்ள ஒரு பேர் சோர்வு, இது எப்படி நடக்கும் என்ற. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா இரு, நான் அவன் கூட இருந்து இந்த காரியத்தை என்ன பண்ண போறேன், செய்ய போகிறேன். முதல் குறிப்பு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும் ஞானத்தையும். போதுமா? தைரியம் எப்படி என்று சொன்னால், விசுவாசத்தோடு கூட ஒரு தைரியம். இப்ப மாம்சத்துக்குரிய தைரியம் அல்ல. அந்த மாம்சத்துக்குரிய தைரியம் நம்முடைய வாழ்க்கையில் அவமானத்தை உண்டாக்கும். மாம்சத்துக்குரிய தைரியம் நம்முடைய வாழ்க்கையில ஆபத்தை உண்டாக்கிடும். நீங்க நிறைய பேர் பாருங்களேன், மாம்சத்து காரியங்கள், மாம்சமான காரியத்தை இறங்கி செய்யும் போது அந்த காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில அவமானத்தையும் ஆபத்தையும் தான் சந்தித்திருக்கிறார்களே தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஆனால் தேவன் மேல் வைத்து விசுவாசத்தோடு கூட அவர் எனக்கு செய்வார் என்ற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தைரியமாக இருக்கும்போது, தேவ பிள்ளையா இருக்கிற நமக்கு கர்த்தர் இந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் என் வாழ்க்கையில நான் விசுவாசித்து இதை செயல்படுத்துவார் ஆண்டவர், இந்த காரியத்தை எனக்கு நடத்தி தருவார், இந்த காரியத்தை எனக்கு கைக்கூடி வர செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட தேவ பலனோடு கூட நான் தைரியமா இருப்பேன். ஆனால் என் அருகாமையில் இருக்கிற ஆண்டவர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நான் விசுவாசத்தில் நாம் உறுதியா இருக்கும்போது விசுவாசம் என் வாழ்க்கைக்கு வெற்றி தருகிறதாக இருக்கிறது. விசுவாசம் என் வாழ்க்கைக்கு உயர்வை தருகிறதாக இருக்கிறது. விசுவாசத்தில் நான் தைரியமாக இருக்கும்போது கர்த்தர் தடைகளை கர்த்தர் நீக்கி ஆண்டவர் காரியங்களை ஆண்டவர் எனக்கு வாக்கி செய்கிறவராக இருக்கார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தைரியமாயிரு. எப்படி தைரியமாகிறனா, தேவன் மேல் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில,
என் ஊழியத்தில், என் சபையிலே கர்த்தர் நடத்துவார் என்கிற அந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தோடு கூட நான் தைரியமாக இருக்கும்போது எந்த மனிதனுங்க தடை போட்டாலும் என் தேவன் எனக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தில் தைரியம். 1 யோவான் 5:4 நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்ப நம்முடைய விசுவாசத்தை நாம் சீர்படுத்தி சரி செய்யும் போது இந்த மாதத்தில் கர்த்தர் நம் குடும்பத்திற்கு நமக்கு வைத்திருக்கிற என்ன காரியமாக இருந்தாலும், என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும், என் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தை கர்த்தர் யாரையும் நம்பல, நான் ஆண்டவரையே விசுவாசித்து நம்பி இருக்கிறேன். அப்பேற்பட்ட என்னுடைய விசுவாச அறிக்கையை ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். என் விசுவாச அறிக்கையை ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அப்படி இருக்கும்போது விசுவாசம் என் வாழ்க்கைக்கு வெற்றி தருகிறதாக இருக்கு. 2வதாக எபிரேயர் 4:16 நீங்க வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் அடையவும் தைரியமாக தேவ சமூகத்திற்கு தைரியமாக. அப்படின்னா இந்த காரியத்தில் எனக்கு உதவி கிடைக்காது அப்படின்னு நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தையில் ஒரு போராட்டங்கள் இருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தைரியமா நீங்க தேவ சமூகத்துக்கு வாங்க. தேவ சமூகத்தில் கண்ணீரை ஊற்றுங்க. தேவ சமூகத்தில் ஆண்டோட சமூகத்தில் போராடுங்க. தேவ சமூகத்தில் எங்கிட்ட முறையிடுங்க. அப்போ தேவ சமூகத்துக்கு ஜெபிப்பதற்கு விசுவாசத்தோடு கூட தேவ பலனோடு கூட எனக்கு தைரியம் இருக்க வேண்டும். என்ன தைரியம்னா, தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை என் குடும்பத்திற்கு வாய்க்கு செய்வார் என்ற அந்த விசுவாச தைரியம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாக ஆண்டவர் முடித்து தருவார். ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு அவர் எனக்கு எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார் என்ற அந்த ஜெபத்தின் மேல் எனக்கு ஒரு விசுவாசம் தைரியம் இருக்குமானால் இந்த மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் விடுகிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தைரியமா நான் முடிச்சு தரேன், தைரியமா இந்த காரியத்தை நடத்தி தரேன். இது மனிதனுடைய வார்த்தைகள் அல்ல, இது தகப்பனுடைய வார்த்தைகள் அல்ல, ஒரு கணவனுடைய வார்த்தைகள் அல்ல, பிள்ளைகளுடைய வார்த்தைகள் அல்ல, சர்வ வல்லவருடைய வார்த்தையா இருக்கிறது. அல்லேலூயா. தைரியமா இந்த ஜெபத்தில் நான் உனக்கு வெற்றி தருகிறேன். இது வரைக்கும் நீ சோர்ந்து போயிருக்கலாம். 4 மாதங்களாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். 4 மாதங்களாக நான் கண்ணீர் ஒடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாறு. ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிறவராக. அது மாத்திரமல்ல, தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் தேவ இரக்கத்தை பெறவும், உதவிகள் பெறவும், சகாயம் பெறவும், உதவிகள் நமக்கு கிடைக்க, இரக்கங்கள் கிடைக்க ஒரே ஒரு வழி தேவ சமூகம் மாத்திரமே தவிர வேற எந்த வழியும் கிடையாது. அல்லேலூயா. அதான் இன்னைக்கு நமக்கு ஒரு 12 மணி நேரம் ஒரு ஜெபத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு, ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் விழுந்து கிடக்கிறோம், இறங்கி ஆண்டவரை இறங்கி இரக்கமா இறங்கி எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் உதவி செய்வதில் அவரை போல ஒரு
ஒரு அவரை போல ஒரு மனுஷன் இருக்க முடியாது. எப்படி உதவி செய்வார், எப்படி நமக்கு இறங்கி நம்ம காரியங்களை வாக்கி செய்வார் என்பதை நம் சிந்தைக்கு, நம்ம அறிவுக்கு, நம்ம யோசனைக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நம் குடும்பத்தில், உங்க குடும்பத்தில் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நாம் வரும்போதெல்லாம் தேவ பலனோடு கூட தைரியமாக ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார் என்று அந்த நிச்சயத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்வார். அன்னாளுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், அவள் பல போராட்டத்தின் மத்தியில் அவள் தெரிந்து கொண்ட இடம் தேவ சமூகம். அவள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது தான் அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்த பிறகுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்கினது. ஆண்டுடைய சமூகத்தில் கண்ணீரோடு கூட மனங்கசந்து அழுத போதுதான் அவருடைய வாழ்க்கை, துக்கமான வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன், சிறுவனாக, குழந்தையாக இருந்தாலும், வாலிபனாக இருந்தாலும், முதிர் வயது உள்ளவர்களாக இருந்தாலும், ஊழியனாக இருந்தாலும், வயதானவர்களாக இருந்தாலும், எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் தைரியமாக கிருபாசன தண்டையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் காரியங்களை வாக்கி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நம்மால் பார்க்க முடிந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். தைரியம் கொண்டு ஆண்டவர் எனக்கு சகாயர், நான் என்ன பண்றதுல பயப்படல. தேவ பலன் ஒரு மனுஷங்கிட்ட இருக்குமானா அவன் என்ன பண்ண மாட்டான், எதுக்கும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஒரு காரியத்தை கண்டு கலங்கி போய் பயந்து போயிருக்கலாம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, தைரியமா இரு. மனுஷனை பார்த்து நீ பயப்படாத. இப்ப காரியங்களை ஆண்டவர் எனக்கு வாக்கை செய்கிறவ, கலங்காதே. ஆண்டவர் பாருங்க, இந்த மாதத்துல தாசர் மூலியமாக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் இப்போ நம்ம எல்லாருக்கும், இப்போ எனக்கு இந்த வாக்கு தத்துவம் தான் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். தைரியமா இரு, பயப்படாத, கலங்காத. எல்லாம் ஒரு மனசுலயும் ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு தைரியத்தை இழந்து, ஆனா இதெல்லாம் அறிந்துதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார், நீ தைரியமா இரு. அது மாத்திரமல்ல, பயப்படாத. பயப்படாதே என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் யாராடா? நம்ம ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் பயப்படாத அப்படி சொல்லிட்டாரானா என்னை கரம் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். பயப்படாத, கலங்காத அப்படின்னு சொல்லிட்டாரானா என் குடும்பத்தை அவர் பிடிச்சிட்டாருன்னு அர்த்தம். மனுஷ வார்த்தைகளுக்கும் தெய்வத்தின் வார்த்தையில் வித்தியாசங்கள் உண்டு. மனுஷன் சொல்லிட்டு கடந்து போயிடுவான். நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் சொன்னார்னா என்னோடு கூட இருந்து கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்பனா ஒரு சில காரியத்தை நினைத்து கலங்கி போய் பயந்து போயிருக்கலாம். இப்ப சொல்றாரு ஆண்டவர், எந்த காரியத்தில் நீ பயந்து போயிருக்கிற, இப்போ பயப்படாத, தைரியமா இரு. இந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த மனப்பாடம் பண்ணி அப்படி நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, என் குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கிறாரு, என் பிள்ளைகள் தான் கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி நம்மால்
அது அந்த அந்த இந்த வார்த்தை விசுவாசிக்க முடியும். அப்போ பயப்படாது. அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரானா காரணம் இல்லாமல் அந்த வாக்குத்தத்தத்தை தந்திருக்க மாட்டார். தேவன் எனக்கு பயப்படாது அப்படின்றாருனா எனக்கு அவர் துணையாக இருக்கிறார்னு அர்த்தம். என் கரத்தை பிடிக்கிறவர் மாத்திரம் அல்ல, ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அப்போ என்னுடைய வாழ்க்கையில் என்ன பயம் இருக்கிறதோ அந்த பயத்தை நீக்கி என்னை செம்மையான பாதையில் கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நான் பயந்து போய் சோர்ந்து போயிருக்கலாம். அன்று சொல்றார், தைரியமா இரு, பயப்படாத அப்படின்றப்போ எந்த காரியங்கள் எனக்கு முன்பாக ஒரு பயத்தை உண்டாக்குகிறதோ, எந்த காரியங்கள் எனக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு கலங்கி போய் நிற்கிறனோ, ஆண்டவர் அந்த காரியத்தை ஆண்டவர் நீக்கி ஆண்டவர் என்னை செம்மையான பாதையிலே கர்த்தர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் என்னை நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறபடினால் நம்ம கலங்கவும் கூடாது, பயப்படவும் கூடாது. கர்த்தரை நடத்துவார், கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார். இந்த ஒரு காரியம் தான் எனக்கு பயமா இருக்குது. ஆண்டவர் அந்த காரியத்தையும் ஆண்டவர் பயத்தை நீக்கி தைரியப்படுத்துவார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாது, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரும் பலனா இருக்கிறேன், பயப்படாது, உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நமக்கு ஆபிரகாமுக்கு எவ்விதமாக கர்த்தர் துணையாக இருந்து பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன். இந்த செய்தி, இந்த வாக்குத்தத்த செய்தி 3 காரியத்தை நம்ம பிரித்து பார்க்கலாம். 1, தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க, கலங்காமல் இருங்க. இப்போ இந்த 3 வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய சபைக்கு ஆண்டவர் அவர் முன்குறித்த வாக்குத்தத்தத்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தில் நான் பயந்து போயிருக்கிறேன், நீ சொல்லிட்டு தைரியமாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறப்பா. அந்த தேவ பலன் எனக்கு தந்து தைரியத்தை உண்டாக்கும். கலங்கி போய் நிற்கிறேன் இந்த காரியத்தில், நீங்கள் சொல்லியிருக்க கலங்காமல் இருன்னு சொல்லியிருக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே தேவ மனிதன் மூலியமாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது எங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் கரங்களை வைத்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. விசுவாசமாக நீங்கள் அறிக்கை எடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பலன் கொண்டு தைரியமாக இரு, பயப்படாமலும் கலங்காமல் இரு. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை தைரியத்தை உண்டாக்குமாப்பா. இந்த காரியத்தில் பயந்து இருக்கிற எங்களை கர்த்தா பலப்படுத்தும். ஆண்டவரே, கலங்கி போயிருக்கிற எங்களை கர்த்தாவே கரம் பிடித்து நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரஷதர பதன கரதல பதல ஹரஷதரப. ஓ ஹல்லேலூயா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து
உள்ளமே பொங்குதையா வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆஹா Hallelujah. Hallelujah. Amen. நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வருடத்தினுடைய 5வது மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பலம் கொண்டு தைரியமாயிரு, பயப்படாமலும் கலங்காமல் இரு என்று சொன்னது. ஆண்டவரே கர்த்தாவே, எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களை தைரியப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் பயந்து போய் இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த காரியங்களெல்லாம் கர்த்தா பயத்தை நீக்கி ஆண்டவரே கர்த்தாவே அவர்களை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்பத்தினுடைய வருமானங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே எக்ஸாம் எழுதி ஆண்டவரே ரிசல்ட்டுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நல்ல கர்த்தர் ரிசல்ட் கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக ஊழியங்களுக்காக ஆண்டவரே கர்த்தாவே போராடுகிற ஜெபிக்கிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே மன்றாடுகிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் வாய்க்க செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய கரங்கள் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே வீட்டுக்காக அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பிசினஸ் நடத்துகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே ஒரு அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே வேலையிலே உயர்வுக்காக ஆண்டவரே கர்த்தாவை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் ஒரு நல்ல வேலைகளை கர்த்தர் கிடைத்து ஆண்டவர் அந்த வேலையிலே உயர்வை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய பாதுகாப்பையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய தைரியத்தையும் ஒவ்வொரு குடும்பத்திற்கு வேண்டிய தேவ பலனையோ ஆண்டவரே தேவ கர்த்தாவை துதிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவரே கர்த்தாவே தைரியத்தை உண்டாக்கி தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தருடைய கரங்கள் ஆண்டவரே வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவது. நம்முடைய கர்த்தரும் மறுமரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பு வயனிடத்தில் உலகத்தில் ஊழியக்காரோடு பரிசுத்தவங்களோடு வந்திருக்கிற மணியோடு மீண்டும் மீண்டும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அன்பிற்குரியவர்களே, நாளைக்கு மாலையும்
நமது கிருபாசன ஜெப வீடு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் KPH மெயின் சர்ச் என்ற தலைப்பில் யூடியூப், இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் மூலமாக ஒளிபரப்பப்படுகின்றது. கேட்டு இறையாசி பெற்றுக் கொள்ளுங்கள். ஃபார் கான்டாக்ட், கிருபாசனம் பிரேயர் ஹவுஸ், நம்பர் 61, நியூ வாழைமா நகர், கிருஷ்ணதாஸ் ரோட், பெரம்பூர், சென்னை 600012, தமிழ்நாடு. மேலும் விவரங்களுக்கு கிருபாசன ஜெப வீடு எண் 61, புதிய வாழைமா நகர், கிருஷ்ணதாஸ் ரோட், பெரம்பூர், சென்னை 600012, தமிழ்நாடு. For prayers, contact us, Pastor Samuel James, cell phone 9840673203. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் சாமுவேல் ஜேம்ஸ், செல்போன் 9840673203. May God bless you.